ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னாக்கா நம்மளுடைய தெப்பத்து திருவிழாவுக்கு தான். திருவிழாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வளையல் கடைக்குள்ளே போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோன்ட்டு வளையல் கடைக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா செடிகளை எல்லாம் பார்த்துட்டு, செடி நமக்கு எப்போதுமே கண்ணுக்கு தெரிஞ்சிருங்க. சரின்னு இந்த சைடு திரும்பினா நம்ம நாடக மேடையில் நாடகம் பார்க்குறதுக்கு அத்தனை பேர் குவிஞ்சு கிடக்குறாங்க. நமக்கு உட்கார்றதுக்கு இடமே இல்லை, நிற்க கூட இடம் இல்லை. எல்லாருமே பாய் போட்டு படுதா போட்டு எல்லாம் விரிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு உட்காரவே இடமே இல்லை, ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சி. எங்கேயும் நிற்கவும் முடியலை, நடக்கவும் முடியலை. எல்லாருமே உட்காந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு நடந்துட்டு போய் பஜ்ஜியை ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு, பானிபூரி, காளான் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஐட்டம் எடுத்து சாப்பிட்டுட்டு, சரி நம்ம எதுக்கு வந்தோம், தெப்பத்துக்காக தான் வந்தோம். தெப்பம் போனால் கரெக்டாக இந்த தடவை கொஞ்சம் லேட்டாக தான் ஃபஸ்ட்டு சுற்றி ஆரம்பிச்சது. 12 மணி ஆயிடுச்சு. எப்பயும் ஒரு முதல் சுற்று சுற்றும்போது 12 மணி ஆணுச்சு. எப்போதுமே 4:30 5 மணி ஆகும், ரொம்ப லேட்டாக சுற்றி வரும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஒரு 2 மணிக்கெல்லாமே சுற்றி 3 சுற்றி முடிஞ்சு வந்துருச்சு. 2 3 ஆயிடுச்சு, எப்படியும் டைம் 3 ஆயிடுச்சு. இந்த குளத்தை அப்படியே சுற்றி வரும், ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடித்தா அதான் முதல் சுற்று. அதுக்கப்புறம் 2 ரவுண்டு 3 ரவுண்டு 3 சுற்று ஆயிருங்க. இப்படி தெப்பம் பார்க்குறதும், நிகழ்ச்சி பார்க்குறதும், நாடகம் பார்க்குறதும், அங்கங்கே ஒவ்வொரு நிகழ்ச்சி போட்டிருப்பாங்க. எந்த சைடு திரும்பினாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக விடிய விடிய கோயிலே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆளுங்க. சூப்பரான நிகழ்ச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.